அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையான போர் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஆம், இந்த போரில் அமெரிக்கா நேரடியாக தரப்போது குதித்திருக்கிறது. ஈரானில் உள்ள போர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் உள்ளிட்ட 3 அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதலை தொடுத்திருக்கிறது. இந்த தாக்குதல்களில் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். ஈரானின் பாதுகாப்பான அணுசக்தி தளமாக கருதப்பட்ட போர்டோ மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை ஈரானும் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு இருக்கிறது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு தெற்கே சுமார் 96 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மலை பகுதியில் போர்டோவில் யுரேனியம் செறிவூட்டல் தளம் அமைந்திருக்கிறது. போர்டோ என்பது ஈரானின் மிக முக்கியமான அணு செறிவூட்டல் நிலையம். நடான்ஸுக்கு பிறகு இதுவும் ஒரு முக்கியமான மையமாக செயல்பட்டு வந்தது. இந்த நிலையத்திற்கான கட்டுமானம் கடந்த 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு இந்த நிலையம் செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த அணு செறிவூட்டும் நிலையம் அங்கு செயல்படுவதை ஈரான் அதே ஆண்டில் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டும் இருக்கு. இந்த அணு நிலையம் பூமியில் 80 மீட்டர் ஆழத்தில் பாறைகளுக்கு அடியில் செயல்படுகிறது. இதை அழிக்க இஸ்ரேல் பல்வேறு தாக்குதல்களை நடத்தி பார்த்தது. ஈரானின் அணு செறிவூட்டு நிலையங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் அதனால் அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை. எனவேதான் இதை தாக்கி அழிக்குமாறு அமெரிக்காவிடம் பல நாட்களாக இஸ்ரேல் கெஞ்சி கொண்டிருந்தது. ஏனெனில் நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த அணுசக்தி நிலையத்தை தகர்க்கும் திறன் பங்கர் பஸ்டர் குண்டுகளுக்கு மட்டுமே உண்டு. அந்த குண்டு அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதை தொடர்ந்து தனது கள்ள குழந்தையின் கோரிக்கையை ஏற்று உலக பயங்கரவாத நாடு அமெரிக்கா தன்னிடம் இருக்கிற B-2 ரக அதிநவீன ஸ்டெல்த் ரக குண்டுவீச்சு விமானம் மூலம் பங்கர் குண்டுகளை போர்டோ அணு மின் நிலையம் உள்ளிட்ட 3 தளங்கள் மீது வீசி இருக்கிறது. அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதலுக்கு நெதன்யாகு நன்றி கூறியிருக்கிறார். ஈரான் அணுசக்தி மையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் துணிச்சலான நடவடிக்கையினோ யாரும் செய்ய துணியாத நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது எனவும், அமெரிக்காவின் இந்த தாக்குதல் உலக அபாயகரமான ஆயுதத்திற்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னும், மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியை ஏற்படுத்த ட்ரம்பின் இந்த செயல் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இது அமைதியை கெடுக்கும் செயலாகவே அமைய போகுது அப்படிங்கிறதான் உண்மை. அதே நேரத்துல ஈரான் இந்த செயலை வன்மையாக கண்டித்ததோடு உடனடியாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தளங்கள் தாக்கப்படும் எனவும், இனி அமெரிக்கர்களுக்கும் அமெரிக்க படையினர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எனவும் ஈரான் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்த சில மணி நேரத்தில் ஹோர்முஸ் வழித்தடத்தை நிரந்தரமாக மூட உள்ளதாக IRGCயின் கடற்படை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் தங்கிரிச்சியின் கூறியிருக்கிறார். உலக வாணிபத்தில் சுமார் 20% எண்ணெய் இவ்வழியாகத்தான் மற்ற நாடுகளுக்கு செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஈரான் ஹைபர் எனும் ஏவுகணையை இஸ்ரேலை நோக்கி 20ஆம் அலையாக ஏவி இருக்கிறது. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அடுத்து என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்காவின் இந்த தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.